வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ஆர்த்தி ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். வேட்பு மனுக்கள் மீது இன்று பரிசீலனை. 234 தொகுதிகளில் போட்டியிட 7108 மனுக்கள் தாக்கல். திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த இதுவே சரியான தருணம். டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. 5 ஆண்டு கால ஆட்சியில் தனிநபர் வருவாய் உயரவில்லை. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மின்வெட்டு இல்லாத மாவட்டம் இல்லை. அதிமுக அரசு மீது விஜயகாந்த் புகார். தமிழக பேரவைக்கு மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் போட்டியிட 7108 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழக பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நேற்று பிற்பகல் 3 மணியுடன் முடிவடைந்தது. நேற்று கடைசி நாள் என்பதால் முக்கிய கட்சி வேட்பாளர்கள், சுயேச்சைகள் என பலரும் மனு தாக்கல் செய்தனர். இதில் 6318 ஆண்கள், 787 பெண்கள், 3ஆம் பாலினத்தவர் 3 பேர் என மொத்தம் 7108 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் அதிகபட்சமாக 60 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிடும் திருவாரூர் தொகுதியில் 33 மனுக்களும், ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூரில் 53 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிடும் உளுந்தூர்பேட்டையில் 41 மனுக்களும், அன்புமணி ராமதாஸ் போட்டியிடும் பெண்ணாகரம் தொகுதியில் 48 மனுக்களும், தொல் திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவிலில் 25 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் குறைந்தபட்சமாக 11 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வருகிற 2ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தமிழகத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,82,10,620 உள்ளது. ஊழலில் ஒன்றையொன்று விஞ்சிக் கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த இதுவே சரியான தருணம் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருச்சி, சிவகங்கை மாவட்டங்களில் நேற்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சி. முத்துக்குமாரை ஆதரித்து நேற்று இரவு விராலிமலையில் செக் போஸ்ட் அருகே மக்களிடையே டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். தமிழகத்தில் நிலவும் ஊழல் தொடர்பாக மக்கள் மிகுந்த கவலைக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். இன்னைக்கு திமுகவும் ஊழல் தான், அதிமுகவும் ஊழல் தான். ஆனால் இரண்டுல ஒருவர் மிஞ்சுகிற வகையில் இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டு விட்டார்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது, என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது, என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வேலை வாய்ப்பு பெற்று தருவது என்றெல்லாம் கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லோரும் பேசுகிற இந்த ஊழல் மிக்க கட்சியை எப்படி அப்புறப்படுத்துவது, அதற்குத்தான் சரியான நேரம் இந்த நேரம். ஆகவே இந்த ஊழலை ஒழிக்க வேண்டுமானால் நாம் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். சிந்திக்கிறதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உழைக்கிறவங்க, திறமைசாலி, கடுமையாக உழைக்கிறவங்க எல்லாமே இருக்கு. ஆனால் ஏனோ சிந்திக்க மறக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சியை வெற்றி பெற செய்தால் இந்த பகுதி மாணவ மாணவியரின் நீண்ட நாள் தேவையான கலை கல்லூரியொன்று விராலிமலையில் தொடங்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். உங்க ஊர்ல அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று கேட்கிறீர்கள். மிக மிக எளிதான காரியம், சாதாரண விஷயம். எங்களை போன்ற தனி மனிதன்லாம் 25 இன்ஜினியரிங் காலேஜ், 25 கல்லூரிகள், 3 பல்கலைக்கழகங்கள் இந்திய அளவில் செய்கிறோம். ஆக இது ஒரு கலைக்கல்லூரி மிகப்பெரிய காரியம் அல்ல, சாதாரண விஷயம். ஆக எங்களுடைய வேட்பாளர் அவர்களை முத்துக்குமார் அவர்களை வெற்றி பெற செய்தால் உறுதியாக இன்றைய வேட்பாளர் நாளை சட்டமன்ற உறுப்பினர் உறுதியாக உங்களுக்கு அதை செய்து கொடுப்பார் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். திருப்பத்தூர் தொகுதியில் அவர் பேசுகையில் தமிழகத்தில் ஊழலால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அந்தோனி லாரன்ஸை ஆதரித்து திருப்பத்தூரில் அண்ணா சிலை அருகே டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். தமிழகத்தில் ஊழலுக்கு பொறுப்பான திராவிட கட்சிகளை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியது மக்களின் கடமை, பொறுப்பு என்று டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். திரும்ப திரும்ப தமிழ்நாட்டை ஆள்வதற்கு வேண்டியதெல்லாம் பணம். அந்த பணத்தை பெறுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது அவருடைய கொள்கை. ஊழல்னு சொன்னால் இன்றைக்கி அந்த ஊழலில்
பாதிக்கப்படாதவர்கள் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை தமிழ்நாட்டில். நீங்கள் என்ன ஒன்று தொழில் செஞ்சாலும் கொடுத்தாகணும், ஏதாவது ஒரு சின்ன வீடு கட்டினாலும் கொடுத்தாகணும், வேலைக்கு போகிறதா இருந்தாலும் கொடுத்தாகணும், லைசன்ஸ் பெற போனாலும் கொடுத்தாகணும், வாத்தியார் வேலைக்கு போகிறதாலும் கொடுத்தாகணும், டிரைவர் வேலைக்கு போனாலும் கொடுத்தாகணும், கண்டக்டர் வேலைக்கு போனாலும் கொடுத்தாகணும், அதே போல் இன்ஜினியராக போனாலும் கொடுத்தாகணும், ஆசிரியர் மாற்றத்துக்கும் கொடுத்தாகணும், துணைவேந்தருக்கு 30 கோடி, இப்படி எல்லாமே கொடுத்து தான் செய்ய முடியும். அப்போ இது யார் கேட்கறது? கேட்க இருக்கிற சக்தி நமக்கு இல்லை. காரணம், கொடுத்து பழக்கப்பட்டு அப்படியே நாம் வாழ்ந்து பழகிவிட்டோம். ஆக ஒருவேளை அடிமைகள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆக இதெல்லாம் இன்றைக்கு மாற்ற வேண்டுமானால் தேர்தல் தான் சரியான நேரம். ஆக இந்த தேர்தலை நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் இந்த நேரத்தில் காட்ட வேண்டிய உங்களுடைய கடமை, பொறுப்பு. ஆக தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லாத ஒன்றை நம்மால் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது, எப்போ இவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும். ஜெயலலிதாவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களின் தனிநபர் வருவாய் உயரவில்லை என்றும் அமைச்சர்களின் வருமானம் மட்டுமே உயர்ந்துள்ளதாக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதி திமுக வேட்பாளர் குறிச்சி பிரபாகரனுக்கு ஆதரவாக சுந்தராபுரம் பகுதியில் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் முதல்வர் ஜெயலலிதா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்டார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதா தோல்வி பயத்தின் காரணமாகவே இன்னும் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை என்றும், அவர் பிரச்சாரம் செய்தாலும் அந்த தொகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் எனவும் ஸ்டாலின் கூறினார். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தை மின்வெட்டு இல்லாத மாநிலமாக மாற்றியுள்ளதாக ஜெயலலிதா கூறி வரும் நிலையில் அவ்வாறு எந்த மாவட்டமும் இல்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இளைஞர்களால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என அண்ணா கூறியதாக தெரிவித்த விஜயகாந்த், 50 ஆண்டுகளுக்கு பிறகு அத்தகைய கூட்டணி தற்போதுதான் உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எங்க வந்தாலும் இந்த அம்மா சொல்றாங்கன்னா மின்மிகை மாநிலமாக எங்கவாறு பவர் கட்டாகத்தான் இருக்கு. எங்க நீங்க பவர் கட் இல்லாத ஒரு இடத்த காட்டுங்க. இந்த நாட்டு இளைஞர்கள் தான் காப்பாற்ற வேண்டும். 50 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்த போதிலும் மக்களுக்கு நல்ல குடிநீர் வசதி கூட செய்து தரப்படவில்லை என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக மக்கள் ஒரு கட்சியின் மீது உள்ள கோபத்தில் மற்றொரு கட்சியை தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறினார். தற்போது அதற்கு மாற்றாக பாரதிய ஜனதா விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு நிச்சயம் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் எனவும் அதனை காண தாமே நேரில் வர உள்ளதாகவும் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார். I ask DMK and ADMK, 50 years you have ruled the state. That is only what you have seen. But they have not given even you a drinking water. Here people vote out the incumbent government. And then with frustration, with anger, they throw out the government. If they throw out DMK, AIDMK comes by default. But because there was no alternative. Next year, I am very confident you will have Jallikattu here and I will come to play with you. தமிழக முதல்வர்கள் யாரும் விவசாயிகளுக்காக மத்திய அரசிடம் போராடியது இல்லை என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் தேசிய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்வதால் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை என்றார். பாரதிய ஜனதா ஆளும் கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் தமிழக பிரச்சினைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். கொல்கத்தாவிலிருந்து சென்னை வரை இருந்த சரக்கு பாதையை தற்போது தூத்துக்குடி வரை விரிவாக்கியுள்ளார் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாட்டு முதல்வர்கள் யாரா இருந்தாலும் மத்திய அரசுல இருந்து வர வேண்டிய ஃபெசிலிட்டி எங்களுக்கு வர மாட்டேங்குது. எங்க விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. வாங்க நாங்க நானும் விவசாயியோட போய் உட்காருன்னு சொல்லி ஒரு முதலமைச்சரை பாத்தீங்களா? தமிழ்நாட்டு முன்னேற்றத்துல அந்த மிக்சியோ கிரைண்டரோ டிவியோ கொடுத்து உங்ககிட்ட இருந்து ஓட்டு வாங்கின பிறகு எங்களுக்கு கவலை இல்லை.
மேற்கு வங்க பேரவைத் தேர்தலில் 53 தொகுதிகளுக்கு 5வது கட்ட வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு 6 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஏற்கனவே அங்கு 4 கட்டங்களாக 216 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இன்று 53 தொகுதிகளுக்கு 5வது கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதிகளில் உள்ள சுமார் 1,24 லட்சம் வாக்காளர்களுக்காக 14,565 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்றைய தேர்தலில் 43 பெண்கள் உட்பட 349 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். முதல்வர் மமதா பானர்ஜி போட்டியிடும் கொல்கத்தாவின் பவானிபூர் தொகுதியிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் தீபாதாஸ் முன்சியும், பாரதிய ஜனதா சார்பில் மறைந்த சுதந்திர போராட்ட தலைவர் நேதாஜியின் உறவினர் சந்திரகுமார் போஸும் போட்டியிடுகின்றனர். மேற்கு வங்க சட்டப்பேரவையில் எஞ்சிய 25 தொகுதிகளில் 6வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வருகிற 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 19ஆம் தேதி நடைபெறுகிறது. பாதுகாப்பு இல்லாத தமிழகம், கனிமொழி குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்களை சந்திக்காத முதல்வர் ஜெயலலிதா என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EV.K.S. இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றிய இளங்கோவன், கடந்த காலங்களில் தமிழக முதல்வர்கள் மக்களை நேரடியாக சந்தித்தனர் என்று கூறினார். அதனால்தான் மதிய உணவு திட்டம், ஏழைகளுக்கு இலவச மூக்கு கண்ணாடி, சமத்துவபுரம் என பல மக்கள் நலத்திட்டங்களை உருவாக்கியதாக குறிப்பிட்டார். முதலமைச்சராக இருக்கின்றவர் மக்களை சந்தித்தால் தானே மக்களுடைய பிரச்சனைகளை தெரியும். காமராஜர் எப்படி மதிய உணவு திட்டத்தை இலவசமாக பள்ளிகளுக்கு அறிவித்தார் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், மக்களை நேரடியாக சந்தித்தால் தானே மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும். இந்தியாவிலேயே பாதுகாப்பு இல்லாத மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் மாறியுள்ளதாக திமுக மகளிரணி செயலர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி திமுக வேட்பாளர் பரிமளத்தை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவித்த எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை எனவும் கனிமொழி குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்குனா என்னன்னே தெரியாத அளவுக்கு தமிழ்நாடு பின்தங்கி போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி. யாராவது ஒரு பெண் தெருவில் தைரியமா இறங்கி போக முடியுதா? நடமாட முடியுதா? எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள். அதனால்தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பு இல்லாத மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தில் முதலாக அமைக்கப்பட்டுள்ள மெகா கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என தேமுதிக மகளிரணி செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து அக்ரஹாரம் பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விஜயகாந்திற்கு துரோகம் செய்தவர்கள் இதுவரை வெற்றி பெற்றதில்லை என்றும், துரோகம் செய்து கட்சியை விட்டு வெளியேறியவர்களுக்கு திமுகவினர் கூட வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தில் உருவான முதல் கூட்டணி மெகா கூட்டணி. அனைத்து நல்ல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாக 6 கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்காக, மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்பதை நீங்க முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். திமுகவும் அதிமுகவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை கண்டுகொள்ளாமல் ஊழல் செய்வதையே பிரதானமாக செய்து வந்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வாக்காளர்களுக்கிடையே பேசினார். அப்போது பாரம்பரிய தொழிலாக விளங்கும் வெண்ணெய் தொழில் மேம்பட குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என்றும், நொய்யல் ஆற்றை சீரமைக்க திடமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். மேலும் திமுகவும் அதிமுகவும் 50 ஆண்டு காலமாக நேர்மையான ஆட்சியை அளிக்கவில்லை என்றும் வாசன் குற்றம் சாட்டினார். எதிர்பார்ப்பதெல்லாம் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படையான நிர்வாகம். இந்த தேவையை 50 வருடங்களாக பூர்த்தி செய்யாத அரசாக அதிமுகவும் திமுகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகளில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் பதவி விலக தயார் என பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை டவுனில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழக மீனவர்களை படுகொலை செய்யும் இலங்கை கடற்படையினர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து பன்னாட்டு காவல்துறை மூலம் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை பின்னோக்கிய நிலைக்கு கொண்டு சென்றதாக அன்புமணி கூறினார். காலகாலமா பரம்பரையா மீன் பிடிச்சிட்டு வரோம். கொஞ்சம் அந்த பக்கம் போனா உடனே பிடிச்சிட்டு உள்ள இதற்கு 800 பேர் இறந்திருக்கிறாங்க. 800 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நம்ம இளங்காலம் எவ்வளவு வேணா செத்துட்டு போட்டோம். என்ன இவங்கெல்லாம் நம்ம ஆட்சியில அப்படி ஏதாவது ஒரு மீனவர் ஏதாவது ஆனதுன்னா முதல்ல நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? யார் கொலை பண்ணாங்களோ அவங்க மீது எஃப்ஐஆர் போட போறேன். இன்டர்போல் இருக்கு, அது மூலமா அவங்க யாரும் கூட்டின்னு வந்து கூட்டின்னு வர போறோம். இந்தியா கூட்டு வந்து ஜெயில போறோம். மதிமுகவை உடைக்க திமுக சதி செய்வதாகவும் என்றைக்கும் திமுகவில் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை எனவும் முன்னாள் எம்பியும் ஈரோடு மாவட்ட மதிமுக செயலருமான கணேசமூர்த்தி தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதாக திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் இத்தகைய வதந்திகளை திமுகவினர் பரப்பி வருவதாகவும் தெரிவித்தார். திமுகவிலிருந்து தான் வெளியேற்றப்பட்ட பின்னர் மதிமுகவில் இணைந்து அரசியலை சேவையாக செய்து வருவதாகவும் கணேசமூர்த்தி கூறினார். ஊடகங்களிலே இப்படி ஒரு பொய்யான செய்தியை பரப்பி தேர்தல் நேரத்தில் ஆதாயம் தேடுவதற்கான சில அரசியல் கட்சிகள் முயன்று கொண்டிருப்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. ஒவ்வொருத்தராக இழுப்பதும் கட்சியை உடைப்பதும் அதற்கென்று ஒரு முக்கியத்துவம் தருவதும் இதுதான் இன்றைக்கு அரசியலில் ஒரு விரும்பத்தகாத, அரசியல்வாதிகள் என்று சொன்னாலே இப்படித்தான் இருப்பார்கள் என்கிற உணர்வை உருவாக்கி இருக்கிறது. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக உறுதியளித்துள்ள மக்கள் நல கூட்டணிக்கு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் தனது முழு ஆதரவை அளிப்பதாக கூட்டு இயக்கத்தின் தலைவர் கே தெய்வ சிகாமணி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், விவசாயிகளின் நலன்களுக்காக போராடும் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். வரும் மே மாதம் 2ஆம் தேதி பல இடத்தில் நடைபெறும் விவசாயிகள் விடியல் மீட்பு மாநாடு தேர்தல் திருப்புமுனை மாநாடாக அமையும் எனவும் மாநாட்டில் வைகோ கலந்து கொள்ளவிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் திறனற்ற நிர்வாக போக்கால் தமிழக விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள், கடனாளியாக்கப்பட்டார். இந்த கடன் முழுவதையும் ரத்து செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடிதம் எழுதினோம். அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. எங்கள் கடனை, எங்கள் பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பதாக வாக்குறுதியளித்த மக்கள் நல கூட்டணியை நாங்கள் ஆதரிப்பது என்று முடிவு செய்து அறிவித்தோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வழக்கமாக அதிமுக, திமுக ஆகிய இரு கூட்டணி இடையேதான் கடும் போட்டி ஏற்படும். மற்ற கட்சிகள் களத்தில் இருந்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நேர்மாறாக தற்போதைய தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பல முனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க விஐபி தொகுதிகளின் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் தொகுதிகளின் விஐபி தொகுதி சுற்றில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி போட்டியிடும் மேட்டூர் தொகுதியை பற்றி பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேட்டூர் பேரவை தொகுதியில் டெல்டா பாசனத்திற்கு முக்கியமாக விளங்கும் மேட்டூர் அணை அமைந்துள்ளது. இந்த தொகுதியில் முக்கிய தொழிலாக விவசாயம் இடம்பெற்றுள்ளது. இது தவிர மீன்பிடி தொழிலும் பிரதான இடத்தை பிடித்துள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,62,849 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 1,34,788 ஆண் வாக்காளர்களும் 1,28,045 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தவர் 16 பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். மேட்டூர் பேரவை தொகுதியில் 1957ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய பொதுவுடைமை கட்சி, பிரஜா சோசலிச கட்சி, தேமுதிக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011 நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக கட்சி வேட்பாளரான SR பார்த்திபன் போட்டியிட்டு 75,672 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி 73,078 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். 2,594 வாக்குகள் வித்தியாசம். இந்த தொகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம்.
விஐபி தொகுதியாக இருந்தாலும் தொகுதி முழுவதும் போதிய சாலை வசதிகள் இல்லை, சாக்கடை வசதிகள் இல்லை, மலை கிராம மக்களுக்கு குடிநீர் வசதி இல்லை என ஏராளமான குறைகள் தொகுதி முழுவதும் பரவி கிடக்கின்றன. கண்ணுக்கு எட்டும் தொலைவில் மேட்டூர் அணை அமைந்திருந்தாலும் அந்த பகுதி விவசாயத்திற்கு அணை நீரை பயன்படுத்த முடியாத நிலைமை உள்ளது. 10க்கும் அதிகமான மாவட்டங்களின் நீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கவனிக்கப்படாமல் உள்ளது. இது தவிர விவசாயிகளின் அடிப்படை நீர் ஆதாரத்தை உருவாக்கும் தோணி மடுவு திட்டத்தை யாரும் நிறைவேற்றாத நிலைமையே நீடிக்கிறது. கர்நாடக மாநில எல்லைப் பகுதியான பாலாறு பகுதியில் தமிழக காவல்துறையின் சார்பில் முறையான சோதனை சாவடி இதுவரை அமைக்கப்படவில்லை என்ற குறையும் உள்ளது. மேட்டூர் தொகுதியில் அதிக அளவில் சாகுபடியாகும் தக்காளி, பப்பாளி போன்றவற்றை சேமித்து வைக்க குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என்பதும் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக நீடித்து வருகிறது. மேட்டூர் தொகுதியில் முக்கிய தொழிலாக இடம்பெற்றுள்ள மீன்பிடி தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் நீண்ட நாள் கோரிக்கையாக இடம்பெற்றுள்ளது. மேட்டூர் தொகுதியில் அமைந்துள்ள பண்ணவாடி பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற அந்த பகுதி மக்களின் கோரிக்கை தேர்தல் நேரத்தில் மட்டும் வேட்பாளர்களின் வாக்குறுதியில் தவறாமல் இடம் பிடிக்கும் நிலைமை நீடிக்கிறது. மேட்டூர் பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். அதிமுக சார்பில் முன்னாள் தமிழக அமைச்சர் செம்மலை போட்டியிடுகிறார். திமுக சார்பில் போட்டியிடும் எஸ்ஆர் பார்த்திபன் தற்போதைய எம்எல்ஏ ஆவார். 50 ஆண்டு காலமாக மேட்டூர் தொகுதியில் குடிக்கிறது தண்ணி கிடையாது, விவசாயத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இதை பற்றி நீங்கள் சொல்கிற எந்த தலைவர்களும் சட்டமன்றத்திலையும் பேசலை, மக்களுக்காக போராடவில்லை. கடந்த 5 ஆண்டு காலமாக மேட்டூர் தண்ணி மேட்டூர் மக்களுக்கு பயன்பட சொல்லி பல போராட்டம், அந்த போராட்டத்தின் வாயில 6 வழக்கு என் மீது ஜெயலலிதா அவர்கள் சுமத்திருக்கிறார்கள். மேட்டூரில் வாழுகின்ற மக்களுக்கு காவேரி தண்ணியை கொண்டு சென்று தஞ்சாவூர் போல மேட்டூரை மாத்திரதான் ஒரே லட்சியம். குடிநீர் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படும், தோணிமடு திட்டம் நிறைவேற்றப்படும், குளத்தூர் நீரேற்று பாசன திட்டம் நிறைவேற்றப்படும், கோனூர் மேச்சேரி நீரேற்று பாசனத்துக்காக தண்ணீர் கொண்டு வரப்படும் என்று முழுமையாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கண்டிப்பாக இங்கே வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இந்த வெற்றியின் மூலமாக அனைத்து ஏரி குளம் குட்டைகளுக்கு காவேரி தண்ணி கொண்டு சென்றே தீருவேன் என்பதை இந்த நாள் உறுதி. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் களமிறங்கும் கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி கடந்த முறையும் இதே தொகுதியில் போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானது சட்டமன்றத்தில் பேசி நுழைவுத் தேர்வு ரத்து, சமச்சீர் கல்வி கொண்டு வர்றது, அரசு கல்லூரி தூக்குறது சட்டம்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்தான். கொளத்தூர் பகுதியில் தோணி மடுவு திட்டம், பாலமடவைக்கு சாலை வசதி அதை நிறைவேற்றுறது, அதேமாதிரி மேச்சேரி பகுதியில் தொழிற்சாலை வசதி, இங்கே தக்காளி விளையுது, அதுக்கான தொழிற்சாலைகள். மேட்டூர் அணை ஒரு தலை சிறந்த சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்கு வழிவகை செய்வோம். இப்படி ஏராளமான திட்டங்கள். மேட்டூர் தொகுதி தான் தமிழ்நாட்டில் முதன்மையான தொகுதின்னு வரக்கூடிய அளவுக்கு அது சாதனை செய்வோம், எங்களுக்கு நம்பிக்கை. இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள், வேலையில் இருக்கிறவங்க, அரசு ஊழியர்கள், அதே போல் கிராம பகுதியில் அடித்தட்டு மக்கள், புரட்சி கலைஞர் கேப்டன் தலைமையிலான இந்த அணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். ஆக எங்களுடைய உயிர் மூச்சு பிரச்சனையை கொளத்தூர் மேச்சேரி நீரேற்று திட்டத்தின் மூலமாக எல்லா ஏரி குளம் குட்டைகளுக்கெல்லாம் காவேரி நீரை கொண்டு போய் நிரப்பி அதன் மூலம் விவசாயத்தை செழிக்க வைக்க வேண்டும். அந்த திட்டம் நிறைவேறினால் இந்த மேட்டூர் தொகுதி முழுமையான பாசன வசதி பெற்று அனைத்து மக்களும் செல்வம் செழிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த மேட்டூர் தொகுதி மாறும். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் 3 விக்கெட் வித்தியாசத்தில் புனேயை வென்றது குஜராத் அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
அர்ஜென்டினா அரசு மேற்கொண்டு வரும் பொருளாதார சீர்திருத்த கொள்கைகளால் வேலைவாய்ப்புகள் பறிபோவதை கண்டித்து திரளான மக்கள் வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அர்ஜென்டினா அதிபர் மொரிசியோ மக்ரி அண்மையில் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். இதன் காரணமாக அரசு துறை வேலைவாய்ப்புகள் குறைக்கப்பட்டன. பலர் வேலை இழந்தனர். இதற்கு தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தலைநகர் போனஸ் ஐரஸில் திரண்ட அவர்கள் அரசின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வித்தியாசமான முறையில் இசைக்கருவிகளை இசைத்தும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் புனே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் அணி 3 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 25வது லீக் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்றது. இதில் தோனி தலைமையிலான ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணி சுரேஷ் ரெய்னா தலைமையிலான குஜராத் லயன்ஸ் அணியுடன் மோதியது. டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய புனே அணி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. சிறப்பாக விளையாடிய அந்த அணியின் ஸ்டீவ் ஸ்மித் 54 பந்துகளில் சதமடித்தார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் புனே அணி 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 195 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி வீரர்கள் திட்டமிட்டு விளையாடினர். 20வது ஓவரின் கடைசி 2 பந்துகளில் 3 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அதனை சேர்த்து குஜராத் அணி த்ரில் வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகனாக ஸ்டீவ் ஸ்மித் தேர்வு செய்யப்பட்டார். Stump to stump. Oh, well, he's pummeled this one. Oh, he's launched into this one. Go. Smashed away. It's in the gap. It'll go for pin. Oh, so close. So close to being caught, but in the end, it's the Gujarat Lions who get over the line. They win. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை. 234 தொகுதிகளில் போட்டியிட 7108 மனுக்கள் தாக்கல். திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த இதுவே சரியான தருணம். டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. ஐந்தாண்டு கால ஆட்சியில் தனிநபர் வருவாய் உயரவில்லை. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மின்வெட்டு இல்லாத மாவட்டம் இல்லை. அதிமுக அரசு மீது விஜயகாந்த் புகார். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.